ஆர்த்தி நேத்து வீடியோல இந்த வாழைக்காய் வரைக்கும் காமிச்சோமா அப்படியே நீ இப்படி சைடுல இடம் இருக்கும் ஃபுல்லா வந்து வாழை மரம் இங்க பாரு பிரேமா மல்லிகைப்பூ செடி செம்ம வாசனையா இருக்கும். ஆமா இதெல்லாம் ஆக்சுவலா கட் பண்ணிட்டாங்க இன்னும் பெருசா இன்னும் இருந்தது பெருசா இருந்துச்சு ஆமா அது அப்படியே கொடியா போகும் அப்படியே வெத்தலை கொடி வெத்தலை கொடி வச்சிருக்காங்கல்ல இங்க பாரு செம்பருத்தி நிறைய நிறைய வந்து பிச்சுட்டு போயிடுவாங்க. குரூப்ல வந்து யூஎஸ்ல வந்து கிடைக்கும் ரொம்ப காஸ்ட்லியான விஷயம். ஆமா இங்க வந்து நிறைய கிடைக்கிற விஷயம் எவ்வளவு இருக்கு பாரு. எவ்வளவு எக்கச்சக்கமா இருக்கும் கருவேப்புள்ள தான் வீடு ஃபுல்லா. ஆக்சுவலா இது நம்மளா போடுறது இல்ல அந்த குருவிங்க வந்து அந்த விதையை வந்து அப்படியே கொத்திட்டு போய் அங்கங்க போட்டுறது இல்ல அந்த விதையை பக்கத்துல வெடிச்சு இப்படி ஆயிடுறது. ஆர்த்தி இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். லெமன் செடி எவ்வளவு இருக்கு பாரு எவ்வளவு பெரிய செடினா. ஆமா இதுல கிட்டத்தட்ட ஒரு 200 பழமாவது இருக்கும். நிறைய இருக்கும் எவ்வளவு குட்டி கிடக்கு பாரு. ஆமா இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா வச்சுக்கேன் நம்ம எப்பயுமே வெக்கேஷன் வர நேரத்துல வந்து இங்க லெமன் கரெக்டா வந்து காய்க்கும். ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே காய்ச்சி நிறைய உழுந்துடும். தீரா எடுத்துலாமா பொறிக்கலாமா லெமனை? சரி வா லெமன் பொறிக்கலாம் வா. நிறைய லெமன் விழுந்து கிடக்கு பாரு வா. நம்ம பெரிக்கலாம் வேணாம் கீழே கிடக்கு பாரு. ஆமா அதுலயே வந்து அவ்வளோ கிடக்கு சரி நிறைய விழுந்து கிடக்கு. அது மாதிரி மாங்காவும் நிறைய விழுந்து கிடக்கு சீசனுக்கு விழுந்து அணில்லாம் நிறைய. ஆமா கடையில எடுத்துக்க மாட்டாங்க போதுங்கிற அளவுக்கு மாங்காய் இருக்கு அப்படின்னு. நல்லா வந்து விளைச்சல் அமோக விளைச்சல் இருந்து அது ஒரு பிரச்சனை. விவசாயிகளுக்கு வந்து சரியான விலை கிடைக்காது. ஆனா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் லெமன். இது அவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. வெயிட் லாஸுக்கு நல்லது. தீரா கீழே உள்ளது மட்டும் எடு பெருக்கி அதோ மேல இருக்கு பாரு அது பழுத்து இருக்கு பாரு அதோ மேல இருக்கு பாரு அதுதான் குட் ஜாப். இங்க விடு நல்லா ஆஹா இந்தா இதில் போடு சரி அதை தூக்கி போடலாம் இதில் போடு வா. இவர் வெயிலாக இருந்தாலும் பொறிக்காச்சு எவ்வளோ இருக்கு பாரு. இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் கீழே நிறையா இருக்கு மேலேயும் நிறையா இருக்கு. இன்னும் நிறையா வந்து சாயங்காலமே நிறையா விழுந்துடும் சார் மேலே இருக்கிறதுலாம். ஆனால் இவ்வளோ இருக்கு. இந்த பழத்தை வந்து நம்ம கண்டிப்பாக கடைக்கு கொடுக்க மாட்டோம். ஏன்னா வந்து வீட்டிலே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வீட்டுக்கே வந்து அப்படியே யூஸ் பண்ணி கடையில் ஒரு பழம் வந்து 5 ரூபாய்க்கு மேலே தான் சொல்கிறாங்க. 5 ரூபாய்க்கு மேலே விற்கிறது. வாங்குற விலைன்னு ஒன்று இருக்குல்ல. இதை எடுத்துகிட்டு போனோன்னு வச்சுக்கோங்க இந்த பழத்துக்கு வந்து 1 ரூபா இல்லை 1.5 ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம வீட்டுக்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஊறுகாய் போட்டுக்கலாம் ஜூஸ் போட்டுக்கலாம் எது வேணாலும் போட்டுக்கலாம். இல்லை ஜூஸ் போட்டுடலாம். வெயில் தாங்கலை இதுக்காகவே வந்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் வாட்டர் வச்சுருந்தேன் வேறு. தீரா உனக்கு வேணுமா? ரெடி ஆகுது. அக்காவுக்கு வேணுமான்னு கேளு. பிரணித்திக்கு உப்பு மட்டும் தான் போட்டுருவேன் சுகர் போடல. இன்னும் தண்ணி கலக்கணும் இருக்கு தண்ணி உப்பு கறிக்குது பயங்கரமா. அப்போ கரெக்டாக இருக்கும். ஆனால் சுகர் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது லைட்டாவது சுகர் பண்ணும் எனக்கு பிடிக்கல. தானி செடியோ? ஆமாம் சுண்டைக்காய் செடி நிறையா இருக்கும். இங்கே பாரு சுண்டைக்காய் ஆக்சுவலாக இப்போ வெட்டி விட்டாங்க திரும்ப வளரும். சுண்டைக்காய்